வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துட்டு இருக்கு? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பகுதியில வந்து பார்த்துட்டு வர்றோங்க. அது இல்லாம அந்த இண்டெக்ஸ் தொடர்பான ஆப்ஷன்ஸ்ல என்ன மாதிரி ட்ரேட் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சது? ஸோ அத வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இன்னைக்கு டே வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதியில வந்து பார்த்துக்கிட்டே வர்றோங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி ஆச்சு. அதில என்ன மாரி வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்து குடுத்தான் நிஃப்டி அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பகுதியில பார்த்துருவோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பொறுமையா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்த விஷயமான 52,000 டச் பண்ணோம்னு சொல்லிட்டே இருந்தோம். ஸோ 52,000லேருந்து 52,500 கண்டிப்பா வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 53,000மும் வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் சொல்லல. 53,000க்கும் வந்து மேல போயிடுச்சு. நேத்து வந்து சரியா 53,000க்கு வந்து ரிஜெக்ட் ஆகி கீழ கொஞ்சமா ஒரு புல் பேக் போயிட்டு, திரும்பவும் இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஹை வந்து 53,450 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது வந்து அ இங்க 50,000க்கு பக்கத்துல வந்து ஆரம்பிச்ச ஒரு அ ஒரு மொமெண்டம். அந்த மொமெண்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆரம்பிக்கும்போதே வந்து நல்லாவே இருந்தது. ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நல்ல விக்கோட வந்து போயிருந்தது. அதாவது பையிங் பிரஷர் அந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் லெவல்ல வந்து அந்த லெவலுக்கு வந்த உடனே வந்து பையிங் பிரஷர் இந்த இடத்துல அந்த பையிங் பிரஷர் இன்னும் கூட கன்டின்யூ ஆகி போயிட்டே இருக்குதுங்க. ஸோ இது ரொம்ப தூரம் போயிடுச்சு. 2000 புள்ளிகளுக்கும் வந்து மேல போயி, இப்போ 3000 புள்ளியும் வந்து தாண்டி வந்து போயிட்டு இருக்குது. 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்ச இந்த மேட்னஸ் கிட்டத்தட்ட வந்து 19 தேதி தாங்க ஆகுது. அதாவது 10 நாள் தான் ஆகுது. எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா 10 நாளு. ட்ரேடபிள் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில ஒரு 2 நாள் வந்து கம்மி பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். சாட்டர்டே, சண்டே வந்து விட்டுட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப குறைவான நேரத்திலேயே 3000 புள்ளிகள் வந்து குடுத்துருக்குதுங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், எப்படி பண்ணணும்? நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்டின்னா, நம்ம வாங்கிட்டு விட்டுறலாம். அது பாட்டுக்கு ஸ்விங் ஆயி மேல போகும். நம்ம அங்க குளோஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா அங்க செல் பண்ணலாம். ஸ்விங் ஆயி கீழ வரும். அங்க நம்ம வந்து திரும்பி வந்து பைபேக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி அப்படி பண்ண முடியாதுங்க. இந்த மாரியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அதில நீங்க உள்ள போயிட்டு நீங்க ப்ராஃபிட் பண்றது தான் வந்து புத்திசாலித்தனம். அந்த ஸ்விங் ட்ரேடிங் கேட்கிறவங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இந்த இடத்துக்கு போயிடும், போயிடும், போயிடும்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இப்ப தான் நியூஸ்லாம் வர ஆரம்பிக்குது. யுஎஸ்ல வந்து இந்த மாரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதனால மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கு. நம்மளுக்கு மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நியூஸ் வர ஆரம்பிக்கிறதுனாலே நமக்கு கொஞ்சம் பயம் வரணும். ஏன்னா, பாசிட்டிவா நியூஸ் வந்ததுன்னா, இவனுங்க வேற ஏதோ பண்ணுவாய்ங்க. நெகட்டிவா நியூஸ் வந்ததுன்னா, வேற வேற நடக்கும் மார்க்கெட்ல. அதனால கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராவே வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஒரு புல் பேக் வரட்டும். ஒரு புல் பேக் வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் வந்து எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹெல்தி மார்க்கெட்டுனா மேல போய் கொஞ்சம் கீழ வந்து, மேல போய் கொஞ்சம் கீழ வந்து தான் போகணும். அதான் ஹெல்தி மார்க்கெட்டுக்கான அடையாளம். ஒரு கரெக்ஷன் வருது. அப்புறம் மறுபடியும் வந்து மேல போகுது. மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வருது. அந்த மாரின்னா ஓகே. இது என்ன நடந்துட்டு இருக்குது? அப்படியே கன்டினியூயஸா மேல போற மாரி போய்க்கிட்டே இருக்கிறான். இப்படியே போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் ட்ராப் வரட்டும். ஒரு டிஸ்கவுண்ட் உங்களுக்கான டிஸ்கவுண்ட் குடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர் மார்க்கெட்ல ஒரு வேள நீங்க வந்து நீண்ட நாட்களுக்கான இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருந்தது அப்படின்னா, செப்டம்பர் மாசம் முடிய போது. அப்ப அக்டோபர் மாசத்துல நான் ஒரு ட்ரேட் வந்து எடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ட இந்த கடைசி ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்க கவனிக்கும்போது வந்து, ஏதாச்சும் ஒரு ஃபால் இருந்தது அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம உள்ள போலாம் மார்க்கெட்டுக்குள்ளார. அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பாருங்க. ஏன்னா மார்க்கெட்டு நல்லாவே புல்லிஷா மேல வந்துருச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருவான்னு தெரியும். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோனே 50 டூ 500 போவான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 53,000 இந்த டார்கெட்டுக்கு வந்து இங்க இருக்கிற டார்கெட்டுக்கு போவான்னு பார்த்தோம். இப்படியே ஒரு ஒரு டார்கெட்டா அவன் ஹிட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறான் மேல. ஸோ அல்டிமேட்டா 53,700 வரைக்கும் கூட போய் டச் பண்ணிருவான் போல தான் தெரியுது. இங்க இருக்கிற இந்த ஸ்ட்ரகில பார்த்தா அப்படிதான் தெரியுது. தேங்குறான் பார்த்தீங்களா? இந்த மாரி தேங்கக்கூடாது. இந்த மாரி தேங்குனான் அப்படின்னா, மறுபடியும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து இங்க போய் ரீச் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹை வச்சிருக்கான், இன்னொரு ஹை வச்சிருக்கான், இன்னொரு ஹைக்கு கூட போயிரும்.
ஸோ ஒரே சந்தோஷம். ரொம்ப நாளா வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே வருது. ஹேப்பி. சரி ஓகே. 5 மினிட்ஸ்ல போயிட்டு நமக்கான வாய்ப்பு என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு நமக்கான வாய்ப்பு. ஸோ மார்க்கெட் ஆரம்பிச்ச உடனே ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து ரொம்ப ஃபயரா வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க இன்னைக்கு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு இது நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 50 டூ 850 அந்த ரேஞ்சில ஆரம்பிச்சு கட கட கடன்னு 53, 450 வரைக்குமே போயிடுச்சுங்க பிரைஸ். சும்மா சர்வசாதாரணமா ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே ஒரு 600, 700 புள்ளி வந்து மேல போயிட்டான். ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்தவுடனே ஒரு பியரிஷ்னஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நேத்து வீடியோல தான் சொல்லிக் குடுத்தேன். இந்த மாரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? மேல ரிவர்சல் திரும்பவும் இது வந்து வந்தது அப்படின்னா, கண்டிப்பா செல் ட்ரேட் வந்து எடுப்பீங்க. ஐயோ! நல்ல புல்லிஷ் மார்க்கெட் ஆச்சே! இன்னும் நீங்க டார்கெட் மேலலாம் சொல்றீங்களே! என்ன திடீர்னு வந்து செல்லுன்னு சொல்றீங்கன்னு? செல்லு. ஏன்னா, ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில பார்த்ததுக்கு அப்புறமா, அடுத்த கேண்டிலும் அதே மாரி போயிட்டு, இந்த மாரி வந்து பியரிஷா முடிக்கக்கூடாது. முடிச்சான் அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்குறாங்க, ஓகே. மார்க்கெட் புல்லிஷா இருக்குதே! மேல போயிட்டான்னா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரி ஏட்டு எக்ஸிட். எக்ஸிட் எங்க? இங்க தான். இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? ஒருவேள மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுனால மேல போய் குளோஸ் வச்சுட்டானா, எக்ஸிட் பண்ணிடலாம். ஈஸியா. சரி அத நான் இங்கேயே எடுக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எடுத்தீங்கன்னா, உங்க ஸ்டாப் வந்து இவ்ளோ பெருசாயிடுது. கம்பேரிட்டிவ்லி இதுதான் சின்னது. இந்த இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்து மேல போய் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போச்சுன்னா, இந்த குளோஸ் வச்சுதுன்னா, இதுதான் வந்து சின்னது. இத நீங்க பார்த்தீங்க, இந்த இடத்துல நீங்க ஒரு வேள செல் ட்ரேட் எடுத்து, ஒருவேள உங்களுக்கு ஆப்போசிட்டா போய் குளோஸ் வச்சுதுன்னா, அப்படியே டபுள் மடங்கு உங்களுக்கு லாஸ் வரும். ரூ. 1000 வருதுன்னா ரூ. 2000 வரும். ரூ. 10,000னா ரூ. 20,000 வரும். அதுக்கு தயார்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல மூவ்மென்ட்க்கு அப்புறமா நேத்து நிஃப்டில இது வந்து வொர்க் அவுட் ஆச்சு. பேங்க் நிஃப்டில வொர்க் அவுட் ஆகல. ஏதோ இந்த கேண்டில். அப்ப நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு பியரிஷ்னஸ் வந்த உடனே அந்த ஹைக்கு வரும்போது செல். நிஃப்டில, சென்செக்ஸ்ல, மிட் கேப்லலாம் வந்து வேலை செஞ்சதுன்னு நெனைக்கிறேங்க நேத்து. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில வேலை செஞ்சிருக்கணும். பட் ஆனா, நம்ம நெனச்ச இடத்துக்கு வரல. இந்த இடத்துக்கு வந்திருந்தா கூட நம்ம வந்து செல் பண்ணியிருந்திருப்போம். ரொம்ப பக்கத்துல. ஆனா, அது மாரி வரல. வராமலேயே வந்து கீழ வந்துட்டான். கீழ வந்து மேல வரும்போது, அவனுடைய சீக்வென்ஸ ஆரம்பிச்சுட்டான். கீழ வந்து மேல வரும்போது, மேல வரல. கீழ வரவே இல்ல. எப்பவும் போல கடைசியா வந்து பாக்ஸ்ல முடிச்சுருவான். பாக்ஸ்ல வந்து முடிச்சுட்டான். கடைசியா வந்து பாக்ஸ்ல முடிச்சுருவான். டெய்லியும் அப்படிதான் முடிக்கிறான். என்னன்னே தெரியல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கடைசியா ஒண்ணும் பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதில்ல. பேங்க் நிஃப்டில ரொம்ப நாளாவே நான் வந்து கவனிச்சுட்டே வரேன். ஸோ காலையில ஒரு மதியம் அதுவரைக்கும் அப்படி இப்படி மூவ் ஆனனா கூட, அதுக்கப்புறமா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்பைரி நாள்ல இல்லன்னா ஒரு சில நாட்கள தவிர மீதி எல்லா நாட்கள்லயுமே வந்து ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணாம அப்படியே வந்து சமத்தா முடிச்சாரு. அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சமா கீழ. அதாவது இதான் லோ அப்படின்னா கீழ வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து இப்படி மார்க்கெட்ட வந்து முடிச்சிடுறது. ஸோ அத பண்றாங்க ரெகுலரா. அத கவனிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கான வாய்ப்பு என்ன? மேல செல் ட்ரேடு கிடைக்கல. கீழ எங்கேயா பை பண்ணலாமா? நல்லா மேல போயிட்டு, கீழ வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டு. ப்ரீவியஸ் ஹைய போய் கட் பண்ணானா தான் போவான்னு நல்லா தெரியும். அப்ப கீழ தான் போயிட்டு இருக்கான். செல்ல தான் நம்ம பார்க்கணும். திரும்பவும் ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்தான்னா செல் பண்ணியிருந்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் பக்கத்துல வந்தாலும். வரல. அப்ப திரும்பவும் கூட இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருந்தான்னா செல் பண்ணியிருந்துக்கலாம். இவ்ளோ பக்கத்துலனாச்சும் வரணும். இங்க இருந்தே வந்து கீழ போயிட்டான். அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. ஸோ பை மார்க்கெட் தானே, நான் வந்து பை பண்ணிடலாம்ல அப்படின்னா, பை எந்த இடத்துல பண்ணுவீங்க? இன்னைக்கு லோலயா? இன்னைக்கு லோல பை பண்ணியிருந்துரலாம். புரியுதுங்களா? எப்படி வந்து நீங்க அந்த ட்ரேட வந்து கட்டமைக்கணும் அப்டின்ட்டு. மேல புல்லிஷா இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்குது. நேத்து தான் பிரேக் அவுட் ஆனான். இன்னைக்கும் வால்யூமோட போறான் அப்டின்னு நீங்க பை பண்ண முடியாது. பை பண்ணக்கூடாது.
வை பிகாஸ் முதல் கேண்டிலே உங்களுக்கான எல்லா அந்த எனர்ஜியும் வந்து யூஸ் பண்ணிட்டான். அந்த 800 மீட்டர்ஸா 800 மீட்டர்ஸோ 1000 மீட்டர்ஸ் மேலே ஓட்ட பந்தயத்தில் முதல் ரவுண்டு வந்து பொறுமையாக தான் ஓடுவாங்க எல்லாரும். கடைசியா வரும்போது தான் வந்து ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி வேகமா ஓடுவாங்க. பட் ஆனா இதுல என்ன பண்ணியிருக்கான், முதல் ரவுண்டே வேகமா ஓடிட்டான். ஃபுல் எனர்ஜி இங்க யூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே செட்டில்லாம் வந்து முடிச்சுட்டான். அப்ப நம்ம பைன்னு தெரியும். செல் ஆக போறான்னு தெரியும். பட் ஆனா அதுக்குன்னு லெவல் இருக்கு. அங்க வந்தா தான் செல் பண்ண முடியும். இல்லன்னா முடியாது. இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர ட்ரேட் பண்றவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ₹1,50,000 வந்து உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு மேல தான் தேவைப்படும். டாக்ஸஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கான விஷயம் இது. அப்போ உங்களால இந்த ட்ரேட் எடுக்க முடியாது. அப்ப நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. பை வந்து அடுத்து பைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு லோக்கு வரணும். இன்னைக்கு லோக்கு வந்தான்னா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. மேல தான் போவான் அப்படின்னு. பட் ஆனா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி கீழ வந்து க்ளோஸ் வச்சானா என்ன பண்ணுவீங்க? லாஸ ஏத்துக்கிட்டு வெளியில வந்துருவீங்க. அடுத்து எங்க பை பண்ணுவீங்க? அடுத்து இந்த இடத்துல பை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்ப என்ன நடந்துருது? இன்னைக்கு லோல நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா, 850ல பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? பிரைஸ் எங்க வரைக்கும் போச்சு? 200 வரைக்கும் போச்சு. இதுல ஒரு 150 புள்ளி, அதுல ஒரு 200 புள்ளி. மொத்தம் 350 புள்ளி. அதுல ஒரு 200 புள்ளி எடுத்தா கூட போதும். இல்ல ஒரு 100 புள்ளி எடுத்தா கூட போதும். நம்ம இப்படி கூட யோசிச்சுக்கலாம். டேய் மேல போறான். அவன் வந்து இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு லோல வந்துட்டு எக்ஸாக்ட்டா வந்து எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான் சப்போர்ட்ட. இந்த அளவுக்கு போனோனயே வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரமா நிக்கிறான் பாருங்க. நின்னுட்டு தான் வால்யூமோட இத பிரேக் பண்ணி போறான். அப்ப இந்த இடத்துல இந்த மாரி தடுமாறும்போதே நீங்க அந்த ஒரு 100, 150 புள்ளி வந்திருக்கும். குளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான். முடிஞ்சது. ட்ரேடிங் ஓவர். சரிங்களா? அப்புறமா நீங்க கீழேருந்து மேல போம்போது நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா, லோ இங்க வந்து அதான் இந்த இடத்துல லோ. அடுத்த லோ வந்து இங்க தான் இருக்குது. இந்த லோவ கட் பண்ணவே இல்ல பாருங்க. அடுத்து இங்க வரைக்கும் வந்தான். ஆனா அந்த இடத்துக்கு வரல. அடுத்து இங்க எதுவும் வந்தான். அந்த இடத்துக்கு வரவே இல்ல. இந்த மாரி ரொம்பவே மைன்யூட்டான விஷயத்தலாம் நீங்க கவனிச்சீங்க அப்டின்னா, அடுத்தடுத்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது? பையில இருக்கு. அப்ப நான் பை பண்ணுனேன் அப்டின்னா சேஃப்டி தான். செல் பண்ணுனா தான் நான் குயிக்கா வந்து வெளில வரணும். பை பண்ணேன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா அடுத்த நாள் ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணலாமா? வேண்டவே வேணாம். அது ஆப்ஷனா இருந்தாலும், ஃபியூச்சரா இருந்தாலும் ஓவர் நைட்டு அன்லெஸ் அன்டில் நீங்க இன்வெஸ்டரா இல்ல அப்டின்னா ஹோல்ட் பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு ட்ரேடு, அன்னன்னைக்கு குளோஸ். சப்போர்ட்ல ட்ரேடு. ஒரு 10 புள்ளி வருதா, 20 புள்ளி, 50, 100, 200 வந்தா குளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு. அடுத்த நாள் கடை திறந்தோன மறுபடியும் வந்து ட்ரேடு. பொறுமையா பண்ணிக்கலாம். அவசரமே இல்ல. அப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எப்படி வந்து நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? ஃபர்ஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சு போச்சு. செகண்ட் கேண்டில் இவ்வளோ தூரம் போயிட்டு முடிச்சுட்டான். அப்ப செகண்ட் கேண்டிலுக்கு நேரா வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்க. 53, 200 சம்திங்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பிரைஸ். 200 எடுக்கிறீங்களா? 100 இன்னும் இந்த மணிக்குள்ளார எடுக்கிறீங்களா? இல்லன்னா வந்துட்டு மேல வந்து 300 எடுக்கிறீங்களா? உங்களுடைய சௌரியம் தான். 53, 300 எடுக்கலாம். தெரியாது. பிரைஸ் வந்து கீழ தான் வருவானா? மேல போவானா? எது இந்த மணிக்குள்ளார போகும்? எது வந்து அவுட் ஆஃப் த மணிக்குள்ள நமக்கு தெரியாது. பட் ஆனா அந்த நேரத்துக்கு எங்க ட்ரேட் ஆகுறானோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்ப இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது வந்து நீங்க தான் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே எடுத்துப்பீங்க. ஸ்க்ரீன நடுவுல 2ஆ பிரிச்சுட்டு, இந்த பக்கம் கால் ஆப்ஷன், இந்த பக்கம் புட் ஆப்ஷன். எது சப்போர்ட்க்கு வந்தாலும் பை பண்ணுவீங்க. ஓகேங்களா? நம்ம மேல இருக்கிற 53, 200 300 எது வேணாலும் உங்களுடைய சௌரியம் தான். எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துக்கிட்டு முதல்ல எடுத்தோனே கால் ஆப்ஷன் வந்து ஷூட் அப் ஆயி மேல போயிடுச்சு. நம்மளுக்கான வாய்ப்பே இல்ல. நமக்கான வாய்ப்பு அவன் குடுக்கவே இல்ல. குடுக்காம மேல போயிட்டான். எங்கிருந்து எங்க போயிருக்கிறான்னு பாருங்க. ஆரம்பம் 260. எங்க போய் டச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 500க்கே போய்ட்டான். கிட்டத்தட்ட 250 புள்ளி. போயிட்டு கரெக்ட்டா எங்க வரைக்கும் வந்திருக்கிறான்? அதே 260க்கு வந்திருக்கிறான். வந்துட்டு மேல 316. 260லேருந்து 50 புள்ளி மேல போயிருக்கான். திரும்பவும் அதே இடத்துக்கு வந்திருக்கிறான். கவனிக்கணும்.
இன்னைக்கு லோக்கே வந்துட்டு 60 புள்ளி மேல போனான். திரும்ப அதே இடத்துக்கு முள்ளு முனையுமா அதே இடத்துக்கு வந்துட்டு, திரும்ப கூட எவ்வளோ போயிருக்கிறான்? ஒரு 70, 80 புள்ளி வந்து குடுத்துருக்கான். இங்க ஒரு 60 புள்ளி குடுத்துருக்கான். இங்க ஒரு 70, 80 புள்ளி குடுத்துருக்கான். இப்ப மேல போம்போது என்ன பண்ணணும்? இங்கேருந்து மேல போறான். என்ன பண்ணணும்? இப்படி போனானா தான் போவான். மறுபடியும் கீழ வந்து மேல போவான். இவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? இங்க இருக்க ஹை முடியாம கீழ வரான். அப்ப திரும்பவும் கூட ஒரு தடவ முயற்சி பண்றான். இந்த ஹைக்கு போல. இந்த ஹைக்கு கொஞ்சம் மேல போயிட்டான். ஓரளவுக்கு வந்து அந்த லெவல்லயே அப்படியே வந்து நிக்கிறான். பட் ஆனா அல்டிமேட்டா நம்ம இந்த லெவலுக்கு போகணும். போனா தான் அப்படியே அப்படியே அடுத்து போவான். இல்லனா போமாட்டான். அப்ப இந்த இடத்திலேயே வந்து எவ்வளோ நேரமா நின்னுட்டான் பார்த்தீங்களா? மேல எவ்வளவோ முயற்சி பண்றான், ட்ரை பண்றான் முடியல. அப்ப கீழ எங்க வருவான்? இங்க வருவான் அடுத்து. அப்படித்தானே? இப்ப இது என்ன லெவலு? 217. 217ல நீங்க தைரியமா வந்து என்டர் ஆயிர்றீங்க. எங்க வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சிருக்கான்? 205. கிட்டத்தட்ட நம்மளுடைய லெவலு. பார்டர்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறான். 217, 205. 10 புள்ளிக்கு மேல போயிடுச்சு. 10லேருந்து 15 புள்ளி. அப்போ இது வந்து இட்ஸ் யுவர் கால் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு பெரிய பியரிஷ்னஸ்ங்க மார்க்கெட்ல. இது திரும்ப அதே டெக்னாலஜி தான். திரும்ப அதே தான் பெரிய பியரிஷ்னஸ். ஒரு புல்லிஷ் க்ளோஸ் இந்த இடத்துல நடந்திருக்குது. இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்? மேல போய் இப்படி கீழ வந்தானா நம்ம பை பண்ணலாம். பட் ஆனா என்ன பண்ணியிருக்கான்? செல்லர்ஸ் வந்து மறுபடியும் வந்து கன்டின்யூ பண்ணி மார்க்கெட்ட கீழ கொண்டு போக ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு கிரீன் க்ளோஸ் வந்திருக்குது. பிரைஸ் மேல வரைக்கும் போயிருக்குது. திரும்ப அதே இடத்துக்கு திரும்பவும் கூட வந்திருக்கிறான். வந்துட்டு தான் மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் மேல இந்த சீக்வென்ஸே வந்து ஆரம்பிச்சிருக்கிறான். அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த லெவல கட் பண்ணவே இல்ல. நீங்க ஆப்ஷன்லயோ, ஃபியூச்சர்லயோ, க்ரூட் ஆயில்லயோ, கோல்டுலயோ, பிட்காயின்லயோ எதுல வேணாலும் பாருங்க. இந்த இத மட்டும் கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய பியரிஷ் ஒரு 10 கேண்டில் பியரிஷ்ஷா கீழ வந்துட்டு இருக்கான். அது எவ்வளோ தூரம் மேலேருந்து கீழ வந்தாலும் சரி, இந்த மாரி வந்து கன்டினியூஸா 10 கேண்டில், சின்ன கேண்டில் இந்த மாரி வந்தாலும் சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் அந்த மாரி எடுத்துக்க 2 கேண்டில்லாம் அந்த மாரி எடுத்துக்காதீங்க. இந்த மாரி கன்டினியூஸா ஒரு 10 கேண்டில் கிரீன் வருதா? கிரீன் வந்தா மேல போய் இப்படி வந்தான்னா, அதுல வந்து நீங்க ட்ரேட் எடுத்து பாருங்க. உங்களுடைய ஸ்டாப்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, எந்த கேண்டிலோடைய விக்கு இங்க கடைசியா இருக்குதோ, அதுக்கு கீழ போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா, எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல. அப்ப இங்க வந்து நீங்க இந்த மாரி ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொன்னீங்களே, இதுல ஒரு 60 பாயிண்ட் வந்திருக்கும். இதுல ஒரு 80 பாயிண்ட் வந்திருக்கும் அப்படின்னு. அப்ப அதே தானே இங்கேயும். இங்க ட்ரேட் எடுக்கலாம்ல. மேல போக முடியாம கீழ வரான். 2 தடவைக்கு மேல இந்த இடத்துல வந்துட்டு எடுத்துட்டான். இது கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க. திரும்பவும் அதே 255 இந்த தடவ. 255ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, குளோஸ் எங்க வச்சிருக்கான்? பக்கத்திலேயே வச்சிருக்கான். 252. பயப்படவே மாட்டீங்க. பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த குளோஸ கொண்டு போய் எங்க வச்சான்? 227ல வச்சுட்டான். நீங்க வெளிய வந்து தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல. 55லேருந்து 25 30 புள்ளி. 30 புள்ளி நீங்க வந்து ஏத்துக்கிட்டு, நீங்க வெளியில வந்து தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு அடுத்த ட்ரேட்ல தான் நீங்க வந்து பார்த்துக்கணும். இந்த ட்ரேடு ஃபெயிலியர். எடுத்திருந்தீங்கன்னா. இந்த சிக்னல நீங்க நல்லா வந்து புரிஞ்சுகிட்டு, இத வந்து தவிர்த்திருந்தீங்கன்னா ஓகே. தவிர்க்காம எடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 20, 25 புள்ளிக்கு மேல வந்து எங்கேயாச்சும் ஒரு தடவ தான் போகும் இந்த மாரி. இல்லன்னா உங்களுக்கு சிக்னலு இங்கேயே வந்து கிடைச்சிருந்திருக்கும். ஒரு 15 புள்ளியில நீங்க வெளியில வர மாரி தான் இருந்திருக்கும். சரி ஓகே. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த 30 புள்ளி லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி அப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் விட்டுருப்பீங்க. இங்க வரும்போதெல்லாம் அவன் வந்து மேல போயிருக்கான். இங்க வரும்போதெல்லாம் எத்தன புள்ளி வந்து குடுத்துருக்கான் அவன்? 220 அப்படிங்கிற இடத்துல இருந்து எது வரையும் போயிருக்கான்? 260 வரைக்கும் போயிருக்கான். 40 புள்ளி, 40 புள்ளி, 40 புள்ளி. தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கான். கடைசி வரைக்குமே குடுத்தான். கடைசியில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80, 90 வரைக்குமே போயிட்டான். ஏங்க இந்த 20லேருந்து 80க்கு போயிருக்கான். 60 புள்ளி குடுத்துருக்கான். 2 40, ஒரு 60. ஒரே ஒரு 30 இந்த இடத்துல விட்டுருக்கிறீங்க.
ஸோ கன்டினியூஸா நீங்க இத ட்ரை பண்ணும்போது வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா எனக்கு கவலையே இல்ல. மேல போறான், கீழ போறான், ஏதோ பண்றான். என்ட்ரி டூ எக்ஸிட் அவ்வளோதான். வந்தா நான் எடுப்பேன். சரியா? வந்தா எடுப்பேன். என்ன மீறி தனியா கொண்டு போய் கீழ எங்கேயோ க்ளோஸ் வச்சேன்னா, எக்ஸிட்டும் பண்ணிப்பேன். அதுவும் நான் பண்ணுவேன். லாஸையும் ஏத்துப்பேன். அந்த மாரி பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கால் ஆப்ஷன்ல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்காது. நெறைய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரே ஒரு ஃபெயிலியர் அந்த 30 பாயிண்ட் போனது தான். அதே சமயத்தில புட் ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்குது? ஒரு பெரிய ஃபால். ஒரு கேப் டவுனு. அதுக்கப்புறம் அத தொடர்ந்து பெரிய ஃபாலு. ஒரு கிரீன் குளோஸ். இந்த கிரீன் குளோஸ்க்கு அப்புறமா மேல போய் கீழ இப்படி வந்ததா? பூ மாலை. எக்ஸாக்ட்டா வந்தானா? அது என்ன லெவல் அது? 332. 332லேருந்து ஒரே அடியா எங்க போனான்? 520க்கு போயிருக்கு. கால் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து நெறைய வந்து உங்களுக்கு பிரைஸ் மேல போயிட்டு கீழ வந்ததுனால வந்து இந்த மாரி சின்ன ப்ராஃபிட் வந்து குடுத்துக்கிட்டே இருந்தா, நீங்க அப்பப்போ அப்படி இப்படியே புக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா புட் ஆப்ஷன்ல ஒரே அடியா 320லேருந்து எங்க வரைக்கும் போயிருக்கிறான்? 520க்கு போயிருக்கிறான். 200 புள்ளி. அப்ப திரும்பவும் கூட கீழ வந்தவன் என்ன பண்ணான்னா, இந்த லெவலுக்கு வந்திருந்தான்னா, திரும்பவும் நம்ம வந்து எடுத்திருந்திருக்கலாம். ஓரளவுக்கு நீங்க புக் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த பாடியிலேயே நீங்க புக் பண்ணிடுறீங்க. 420லயே புக் பண்ணிடுறீங்க. நீங்க புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 புள்ளி மேல போயிட்டு கீழ வருது. கீழ வரல. வந்திருந்தா எடுத்திருந்துருக்கலாம். வராம அடுத்து வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான்? அடுத்து வந்து இந்த ஹைக்கே போயிருக்கான். எந்த இடத்துல ஓப்பன் பண்ணி உழுந்தானோ, அந்த இடம் 640க்கே போய்ட்டான். அப்ப நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் வந்து எடுப்பேன் எப்பவுமே. எடுத்துட்டு, நான் வந்து பாசிட்டிவ்ல ஸ்டாப் வந்து போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் ஒரு பெரிய நம்பருக்காக வெயிட் பண்ணுவேன். டெய்லியுமே நான் இப்படி தான் ட்ரேட் பண்றேன். அப்படிங்கிற மாரி ட்ரேடர்ஸ்க்கு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டார்கெட்ட போய் அச்சீவ் ஆகுதுனா, இந்த டார்கெட் வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் பிஃபோராவே நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். 320ல இருந்து 520 அடுத்து வந்து 620க்கும் 640 வரைக்குமே போயிடுச்சு. 300 பாயிண்ட்க்கு மேல குடுத்தான். குடுத்துட்டு அங்கேருந்து வந்து பொறுமையா வந்து கீழ வந்துட்டான். அப்ப இதே லெவலுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்தது பிரைஸ். இது என்ன லெவலு 382 எங்க வரைக்கும் வந்தது? 392 10 புள்ளிக்கு முன்னாடியே வந்து போயிடுச்சு. இப்ப இங்கிருந்து வந்து எங்க போயிருக்கிறான்? 497 500 வரைக்கும் போயிருக்கிறான். போயிட்டு திரும்ப வந்து அதே இடத்துல வந்து முடிச்சுட்டான். ஸோ நல்ல வாய்ப்பு காலையில கிடைச்சது. பொறுமையா சரிஞ்சு கீழ வர மாரி வந்தான். இந்த இடத்துல வந்திருந்தான்னா, இன்னொரு வாய்ப்பு வந்து குடுத்திருந்திருப்பான். குடுக்காம வந்து மேல போய் அப்படியே வந்து மேல டாப்புக்கே போய்ட்டான். புட் ஆப்ஷன்ல ஒரே வாய்ப்பு தான் இன்னைக்கு. கால் ஆப்ஷன்ல நெறைய வாய்ப்பு. ஒரு ஃபெயிலியர். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் கூட வந்து புல்லிஷ்ஷா இருக்குது. ரொம்ப புல்லிஷ்ஷா இருக்குது. 1 ஹவர்ல நம்ம வந்து பார்த்த மாரி அத மறந்துறாதீங்க. 1 ஹவர்ல என்ன ஆச்சு? பிரைஸ் ஒரே இடத்துல குளோஸ் பண்ணுது. ஸோ திரும்பவும் ஒரு புஷ் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய வந்து இருக்குது. ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஆச்சு 2 நாளைக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, அவன் பாட்டுக்கு வந்து மேல கொண்டு போயிட்டே இருக்கான். நேத்தும் வந்து அதே லெவல்லயே முடிச்சான். இன்னைக்கு ஓப்பனே அந்த மாரி போனான். அதே லெவல்ல மறுபடியும் முடிச்சிருக்கான். மறுபடியும் நாளைக்கு ஓப்பனே வந்து மேல போவானா? தெர்ல. பார்ப்போம். சரி. பேங்க் நிஃப்டி. அப்போ அடுத்து வந்து உங்களுக்கு நிஃப்டி. நிஃப்டில வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? நிஃப்டில நேத்திக்கே வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்க இருக்கு பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்க்கு வந்து டச் பண்ணி மேல வந்துச்சு பிரைஸ். இந்த மாரி ஒரு குட்டியா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம பேட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இது வந்து நம்ம இப்படி தான் பார்த்தோம். ஒரு சேனல் பேட்டர்னா பார்த்தோம். சேனல்ல பிரேக் ஆச்சு. கீழ வந்தது. ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல வந்து நேத்திக்கு குளோஸ் வச்சிருந்தான். இப்போ இந்த பேட்டர்ன நம்ம மாத்திட்டு இந்த மாரி வந்து பார்க்குறோம். இது என்ன இது? ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போய் குளோஸ் வைக்கல. ஆனா, புதுசா ஒரு ஹை மட்டும் வச்சிருக்குது. 25,600க்கு மேல போயிடுச்சு பிரைஸ். 25,000க்கு மேல. ஸோ இது ஒரு பெரிய ஃபால் ஆச்சே! எங்க வரைக்கும் போய்தான்.
எங்க வரைக்கும் போயிருக்கு? 24,000. 24,000த்துலேருந்து அப்படியே மேல பொறுமையா அப்படியே வந்தேன். 25,600 1,600 புள்ளிக்கு வரைக்கும் வந்துட்டான். நிஃப்டி. பெரிய ஃபால் ஆச்சுன்னா பேனிக் ஆகக்கூடாது. நமக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வந்து மார்க்கெட்டுக்குள்ளார உள்ள அழகா வந்து என்டர் ஆயணும். என்டர் ஆனோம் அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாரிலாம் இருக்குது. பேனிக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. கான்செப்ட் தெரிஞ்சுனா பேனிக் ஆகவே மாட்டீங்க. அப்போ இன்னும் கூட இது வந்து இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளாரயே வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி எப்படி வந்து கீழ வந்தோனோ, அந்த மாரி இதுலயும் வந்து எதிர்பார்க்கலாமா? தெரியல. பட் ஆனா இந்த இடத்துக்கு போனா நான் செல் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய செல்லிங் ரேஞ்சுனா இங்க இருக்கு. தாராளமா பண்ணலாம். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல பை மார்க்கெட் தான். பட் ஆனா செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணாம உட்றக்கூடாது. ஒருவேள நீங்க இந்த இடத்துல வருது அப்டின்ட்டு நீங்க கரெக்ட்டா வந்து பை எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? 23 300 25 300 25 650 350 புள்ளி ஒரே நாள்ல. அதனால எப்பவுமே வந்து இந்த மாரி வாய்ப்புகள வந்து எப்பவுமே வந்து தவற விடவே கூடாதுங்க. வந்து இன்வெஸ்டரா இருந்திருந்தீங்கன்னா, இன்னும் நீங்க கீழயே வந்து பண்ணியிருந்திடலாம். 1500 புள்ளிகளுக்கும் மேல வந்து நிஃப்டி வந்து கிடைச்சிருக்கும். பேங்க் நிஃப்டி 3000 புள்ளிகளுக்கு மேல வந்து கிடைச்சிருந்திருக்கும். ஸோ, அதனால தான் நல்ல கேப்பிட்டல் வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா விளையாடலாம். விஷயத்த புரிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்ப நமக்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்து எதனா குடுத்துருக்கானா? நிஃப்டி. நிஃப்டி 5 மினிட்ஸ்ல என்ன வாய்ப்பு குடுத்தான் நம்மளுக்கு? ஒண்ணும் குடுக்கல. நேத்திக்கு வந்து நாம வந்து பேசினோம் பார்த்தீங்களா? ஒரு பெரிய வால்யூம் கேண்டிலு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஒரு பெரிய வால்யூம் கேண்டிலு. அத தொடர்ந்து வந்து அடுத்த கேண்டில் வந்து இந்த மாரி ரிஜெக்ட் ஆச்சு. இந்த கேண்டிலுடைய ஹைக்கு போச்சு அப்டின்னா செல் பண்ணலான்னு பேசியிருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எப்படி வந்து அழகா வந்து கீழ வந்திருந்தான் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பேசியிருந்தோம். அப்ப நேத்தைக்கு வந்து நடந்தது. இன்னைக்கு நடந்ததா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய வால்யூம் கேண்டிலு. அடுத்த கேண்டில் ரெட்ல முடிக்கல. கிரீன்ல முடிச்சிருக்கிறான். பட் ஆனா விக்கு எதிர்பார்த்த மாரியே விக் இருக்குது. அப்ப இங்க போனா நான் செல் பண்ணலாமா? தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நமக்கு இந்த மாரி பெரிய ரிஜெக்ஷன் தான் தேவை. செல்லர்ஸே அத்தன பேர் இந்த இடத்துல வந்து ஒண்ணு கூடி செல் பண்ணதுனாலயும், இங்க பையர்ஸ ப்ராஃபிட் புக் பண்ணதுனாலயும் தான் இவ்வளோ பெரிய விக் வந்து வந்திருக்குது. க்ளோஸ் இங்க வச்சிருக்கிறான். ஓப்பன் இங்க இருக்கு. இவ்வளோ தூரம் வரைக்கும் பை பண்ணி போனவன் செல்லர்ஸ் உடைய ஸ்ட்ராங்னஸ்னால இங்க வந்து கொண்டுட்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. அதனால இங்க வரும்போது செல்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்டின்ட்டு. இது என்ன இது 623 25 623 எங்க போய் க்ளோஸ் வச்சிருக்கிறான் மேல 629 23 29 5 புள்ளி. 5 5 புள்ளி வந்து மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கிறான். நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஒரு 10 புள்ளிக்குனாச்சும் நீங்க வந்து பார்ப்பீங்க கண்டிப்பா. 10க்கும் மேல போய் க்ளோஸ் வைக்கிறான். 15 புள்ளி வைக்கிறான். 12 வைக்கிறான். 11 வைக்கிறான். அப்போ கூட நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. தப்பே இல்ல. ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலாம். அப்ப என்ன பண்ணியிருக்கிறான்? ஈக்குவல் லெவல்ல போயிட்டு நீங்க செல் பண்ணியிருந்தீங்க. அதாவது ஃபியூச்சர ட்ரேட் பண்றவங்கள சொல்றேன் நான். நிஃப்டி ஃபியூச்சர தாங்க நான் ட்ரேட் பண்றேன். அதுக்கு எதனாச்சும் வந்து நம்ம வந்து பார்க்கலாமா? அப்டின்னா, அவங்களுக்கான விஷயம் இது. நம்ம ஃபர்ஸ்ட்டு அத தான் பார்ப்போம். அடுத்து தான் ஆப்ஷன். அப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கிறான்? கிட்டத்தட்ட நீங்க 623ல செல் பண்ணியிருந்திருப்பீங்க. இத லோவே நீங்க டார்கெட்டா வச்சு வெளியில வந்துரலாம். 480 ஒரு 140 புள்ளி வரைக்கும் நீங்க வந்து எடுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து நெறையாவே இருக்கு. இல்ல ஒரு பெரிய ஃபால் ஆயிட்டு இருக்கிறான்னா, நீங்க கிரீன் குளோஸ்க்கு வெயிட் பண்ணலாம். கிரீன் குளோஸ், கிரீன் குளோஸ், கிரீன் குளோஸ், கிரீன். ஓகே. வெளிய வந்துர வேண்டியது. இப்படியும் பண்ணலாம். பெரிய ஃபால் கன்டினியூஸா விழறான் அப்படின்னா, இது கூட இல்லங்க. இது வந்து 3 கேண்டில் தான். இந்த மாரி ஒரு 10 கேண்டில் கன்டினியூஸா விழுந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னா, கிரீன் குளோஸ்க்கு நீங்க வெயிட் பண்ணலாம். அவசரப்படவே தேவையில்ல. முடிஞ்சதா? அப்ப அது வரைக்கும் தான் வந்து பிரைஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து போகல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாரி வந்து காமிச்சு விட்டான் நம்மளுக்கு. இப்ப இந்த லெவலுக்கு மேல போய் குளோஸ் வைக்கணும். அந்த லெவல்லயே வந்து குளோஸ் வச்சுட்டான்.
அடுத்த நாளைக்கு வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்றானோ, ஓப்பன் பண்றதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ட்ரேட்ஸ வந்து கட்டமைச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த குட்டி ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட புடிச்சு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கிறான். பிரைஸு திரும்பவும் கூட இந்த இடத்துக்கு பொறுமையா அப்படியே மெதுவா இப்படி மேல வந்தான்னா, இந்த இடத்துக்கு வந்தோனே எக்ஸாக்ட்டா இந்த லெவல்லயே செல் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கிறது தான். ஒத்துக்குச்சுன்னா ஒத்துக்க போகுது. இல்லன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் மேல போய் க்ளோஸ் வைப்பானா, எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான். 10 புள்ளி போவானா, எக்ஸ்ட்ரீமா போனான்னா 15 புள்ளி போயிருவானா, ஓகே ரைட். அத நான் எப்ப சொல்றேன்? பொறுமையா இப்படி இப்படி வரும்போது. ஒரே கேண்டில்ல இப்படி வந்து மேல வர்றான். ஆரம்பம் கேண்டில்லயே வர்றான். இந்த கேண்டில் முடியவே இல்ல. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் மேல அப்படின்னா, அந்த நேரத்துலலாம் அந்த மாரி செல்லலாம் நீங்க ட்ரை பண்ணிறேன். அந்த கேண்டில்லாம் முடியணும். முதல் கேண்டில்னாச்சும் முடியும். நாளைக்கு காலையில ஓப்பனே ஒரு பெரிய வால்யூமோட அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இந்த மாரி வந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி போயிட்டு இருக்கான். நீங்க பாட்டுக்கு இந்த இடத்துல போயிட்டு செல் எடுக்கக்கூடாது. ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் என்னங்கிறத வந்து பார்த்து அதுக்கேத்த மாரி நீங்க முடிவ வந்து பண்ணுங்க. அவசரப்படவே படாதீங்க ட்ரேடிங். அப்ப நமக்கான வாய்ப்பு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எப்படி வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீங்க? அது முதல் கேண்டில் முடிஞ்சு 2வது கேண்டில் பக்கத்துல வந்து என்ன இருக்கு? 25,600 இருக்கு. 25,500 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 25,700 இங்க இருக்கு. அப்ப 25,600 அவ்வளோதான். ரொம்பலாம் இந்த மணி அவுட் ஆஃப் த மணியா அது எப்படி? இது எப்படி? அதெல்லாம் வேண்டவே வேணாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு? 2வது கேண்டில் பக்கத்துல என்ன இருக்குது? நம்மளுக்கு புடிச்ச மாரி என்ன நம்பர் இருந்தா, அந்த புடிச்ச நம்பர் கூட எடுத்துக்கோங்க. 25,500 தாங்க எனக்கு புடிச்சிருக்குது. அதான் ரவுண்ட் நம்பர். ஐ லைக் இட் அப்டின்னா, நீங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா, நீங்க கால் ஆப்ஷன் எடுப்பீங்க, புட் ஆப்ஷன் எடுப்பீங்க. 2மே எடுத்துப்பீங்க. அதான் அதுல வந்து விசேஷம். அப்ப 2த்துல எதனா ஒண்ணு அவுட் ஆஃப் த மணி போகும். ஒண்ணு இந்த மணிக்குள்ள தான போகும் எப்டியா இருந்தாலும். அதுல என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வருதோ அதுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணீங்க. நேத்துலாம் பாருங்க கிளியரா வந்தது சப்போர்ட். வந்தோனே எடுத்திருந்தீங்கன்னா, மேல இவ்வளோ தூரம் போய் க்ளோஸ் வச்சு. அப்ப இன்னைக்கு எங்க ஓப்பன் பண்ணி விளையாண்டுருக்கான்? இன்னைக்கு ஓப்பன் பண்ணான். கீழ வந்தான். ஆனா கீழ இந்த லெவலுக்கு வரல. ஒரு 2வது கேண்டில், 3வது கேண்டில் அந்த மாரி இந்த லெவலுக்கு வந்திருந்தான்னா, பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் வந்து மேலேயே வந்து போனதுக்கு அருமையான ட்ரேடா கிடைச்சிருந்திருக்கும். நமக்கான வாய்ப்பே குடுக்கல. குடுக்காம மேல போனான். குடுக்காம கீழயும் வந்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ பெரிய கேண்டில் வந்தாலும் சரி, அது வந்து முதல் கேண்டில்னா தான் தவிர்த்துருவோம். அதுக்கப்புறமா நீங்க வர்ற கேண்டில்ல எவ்வளோ பெரிய கேண்டில் வந்தாலும் சரி, சப்போர்ட்க்கு வந்ததுனா பை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ட்ரை தான் அவ்வளோதான். அப்ப இது என்ன இது? 20 20லேருந்து எங்க போச்சு? 26 வரைக்கும் போச்சு. ஒருவேள அப்படியே போயிருவானோ? அப்படியே போணும்னா என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு மேல போணும். கீழ வந்தானா, அந்த லெவலுக்கு மேல போணும். போனா தான் போவான். அப்புறம் தான் இப்படி இப்படி சீக்வென்ஸ் பண்ணிட்டு போவான். அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவான்? போமாட்டான். கீழ தான் வருவான். அப்ப அடுத்த கேண்டில் வந்து மேல போயிருக்கிறான். அதுக்கு அடுத்த கேண்டில் அங்கேயே இருந்திருக்கிறான். அதுக்கு அடுத்த கேண்டில் அங்கேயே இருந்திருக்கிறான். நீங்க சுதாரிச்சுக்கணும். உங்களுக்கான சிக்னல் இன்னும் இல்லங்கிறத வந்து நீங்க நம்பணும். அப்ப எங்க இருக்கு லோ? இங்க இருக்கு லோ. இருக்கறதுலயே லோ இங்க தான் இருக்குது. மேலேருந்து வந்ததுல. அப்ப அந்த இடத்துலேருந்து திரும்புவானா? அடுத்த ஆப்ஷன். அப்ப அந்த இடம் வந்தோனே கிரீனு. கிரீனு தொடர்ந்து வந்து அப்ப அப்படியே வந்து இன்னொரு கிரீன் கேண்டில் வருது. 9லேருந்து எங்க வருது? ஒரு 16, 17 வரைக்கும் வந்திருக்கும். அப்போ இவ்வளோ தூரம் வந்தவன், இத கட் பண்ணானா தான் மேல போவான். அத கட் பண்ணாம திரும்ப கீழ வந்தான் அப்படின்னா, கீழ போயிருவான். மறுபடியும் வந்து இது வந்து செட் ஆகாது. அதனால இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. அந்த கீழ வந்ததுலேருந்தே வந்து உங்களுக்கு அந்த ஹைய வந்து கட் பண்ணவே இல்ல. கடைசி வரைக்கும் கட் பண்ணல. கடைசில 0ல போய் எக்ஸ்பைரிங்கிறதுனால 0ல போய் முடிச்சுட்டான். புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு குடுத்தது. ஏன் அப்டின்னா, பிரைஸ் அந்த லெவல்லேருந்து கீழ விழுந்ததுனால, நீங்க மேல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணதுனால, இது இந்த மணிக்குள்ளார வந்ததுனால, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. எப்படி அப்டின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அடுத்த கேண்டிலு பேங்க் நிஃப்டில இப்டி அழகா போய் இப்டி புட் ஆப்ஷன்ல உங்களுக்கான என்ட்ரி வந்து குடுத்தது. 200 புள்ளி மேல போயிருந்தது. பட் ஆனா, நிஃப்டில என்ன பண்ணியிருக்குது? இந்த லெவல பிரேக் பண்ணி கீழ வந்துட்டான். இது என்ன லெவலு? 60. கீழ வந்து பிரேக் பண்ணி எங்க வந்து குளோஸ் வச்சான்? 37ல கொண்டாந்து குளோஸ் வச்சிருக்கான். இன்னும் ஒரு 7 புள்ளி கீழ போயிருந்தான்னா 30 புள்ளி இதிலேயே வந்து லாஸ் ஆயிருந்திருக்கும்.
அப்போ ஒரு பெரிய ஃபாலு, ஒரு கிரீன் க்ளோஸு, மேல போகாம மார்க்கெட் திரும்ப வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து கீழ கொண்டுட்டு வராங்க. அடுத்து கிரீன் க்ளோஸ். கிரீன் க்ளோஸுக்கு தான் நீங்க வெயிட் பண்றீங்க அவ்வளோதான். இப்ப என்ன எதிர்பார்ப்பீங்க? திரும்ப அதே தான். மேலேருந்து கீழ இப்படி வந்ததுன்னா, நீங்க பை பண்ணா மேல போகும் அப்டின்ட்டு. ஏற்கனவே 30 புள்ளி வந்து லாஸ். என்ன பண்ணான்? வரல. வராம என்ன பண்ணான்? மேல போக ஆரம்பிச்சான். மேல போனான்னா எத கட் பண்ணணும்? இத கட் பண்ணணும். இத கட் பண்ணா மேல போயிருவான். ஏன் மேலேருந்து கீழ வந்து ஸ்விங் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்விங்லேருந்து கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போகும். இந்த ஸ்விங்க கட் பண்ணணும். அப்ப இப்படி கீழ வந்தானா எங்க வரைக்கும் போவான்? இது என்ன பேட்டர்னு? அவ்வளோதான். இந்த ஹைக்கு போயிருவான் கண்டிப்பா. அது இல்லாம இங்கேருந்து ட்ரெண்ட் லைனுக்கு ட்ரெண்ட் போட்டுறலாம். நீங்க இந்த லெவலும் வருது. பிரைஸ் வந்து மேல போகுது அப்படின்னாலும் நீங்க ட்ரெண்ட் லைன் ஒண்ணு கனெக்ட் பண்ணலாம். அடுத்து ட்ரெண்டுக்கு எப்பலாம் வரானோ நீங்க வந்து அடுத்தடுத்த ட்ரேட வந்து இனிஷியேட் பண்ணிட்டே இருக்கலாம். அப்ப ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல நீங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மேல இந்த லெவல எப்ப கட் பண்ணுச்சோ, கட் பண்ணும்போது பார்த்தீங்களா, வால்யூமோட கட் பண்ணும். எப்பவுமே பேட்டர்ன பிரேக் பண்ணுச்சுன்னா, வால்யூமோட போகும். ஒரே அடியா மேல போயிடுச்சு. 30 புள்ளி அங்க நீங்க விட்டுருக்கிறீங்க. பட் ஆனா இந்த லெவல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க ட்ரேட் எடுங்க. 80ல ட்ரேட் எடுத்துறீங்கன்னு வச்சுருவோம். 80லேருந்து எங்க வரைக்கும் போச்சு? இன்னைக்கு ஹைக்கே போயிரும். 160, 170 எங்க வரைக்கும் போச்சு? 200 வரைக்குமே போயிடுச்சு. போயிட்டு தான் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான். இந்த பாயிண்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் போட்டிருந்திருப்பீங்க. இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்குது பிரைஸு? ப்ரீவியஸ் லெவல் இங்க இருக்கு பார்த்தீங்களா? அதே லெவலுக்கு தான் வந்தான். அப்போ இந்த லெவலையும் கனெக்ட் பண்ணி நீங்க ட்ரெண்ட் லைனும் வேற வரைஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாரி ப்ரீவியஸ் லோ சப்போர்ட்டும் இருக்குது. ட்ரை தாங்க எல்லாமே. கீழ வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிற போறீங்க அவ்வளோதான். ரொம்ப யோசிச்சுலாம் நம்ம வந்து ட்ரேட் பண்றது இல்லங்க. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இந்த லெவல் மேல போனானா, இந்த லெவல வந்து பிரேக் பண்ணணும். வால்யூமோட பிரேக் பண்ணானா? வால்யூமோட பிரேக் பண்ணானாலே இந்த ஹைக்கு போயிருவான். கண்டிப்பா போயிருவான். அப்ப இங்க கூட அதே மாரி ஒரு லெவல் இருக்குது. ஒருவேள வால்யூமோட பிரேக் பண்ணானா எங்க போவான்? இந்த ஹை கண்டிப்பா போயிருவான். எல்லா இடத்துலயும் அதேதான். இங்க பாருங்க, இங்க வந்து இதே லெவல் இந்த லெவல உடவே இல்ல. உடாம வந்து கீழ போய்ட்டான். நெக்ஸ்ட் டைம் அங்க வரும்போது எப்படி வந்திருக்கான் பார்த்தீங்களா? அப்போ இங்க எங்க போவான்? இங்க போயிருவான். அப்ப இந்த லெவல் ஒரே லெவலு. இந்த லெவல பிரேக் பண்ணி மேல போறான். வால்யூமோட போறான். அடுத்து இந்த லெவலுக்கு போயிருவான். அடுத்து, 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 அடுத்து. அந்த அந்த எந்தூசியாசம் தான். பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்துவா வந்து எல்லாரும் வந்து பை பண்ணும்போது, அது அழகா வந்து பை ஆயி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி இது ஒரு பேட்டர்ன்ங்க. இது இப்படி போயி, இப்படி வந்து, இப்படி போய், இப்படி வந்திருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பிரகாரம் வந்து என்ன நடக்கும்னா, ரெய்சிங் வெட்ஜ் எப்பவுமே பிரேக் ஆயி கீழ தான் வரணும். பட் ஆனா இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஒரே இடத்திலேயே சப்போர்ட் எடுத்துட்டு வேலையும் வந்து முடிச்சுட்டாங்க. அப்ப நிஃப்டி புட் ஆப்ஷன்ல உங்களுக்கு இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து உங்களுக்கு இது ஒரு பேட்டர்னா நீங்க பார்த்துருக்கலாம். இந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இங்கேருந்து பிரைஸ் வந்து மேல போய் உங்களுடைய டார்கெட் ஹிட் பண்ணோம்னா, நீங்க அடுத்து வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்தா பை ஆவானா? அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கும்போது, அதே மாரி பை ஆயும் போனோம். ஒரே லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது மேல போனான்னா, பிரேக் ஆயி வால்யூமோட போகும். வால்யூமோட போனானாலே இந்த டார்கெட் போயிருவான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சரி. சரி. நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இப்ப சென்செக்ஸ்ல என்ன நடந்தது பார்ப்போமா? கிட்டத்தட்ட நிஃப்டிய ஒட்டியே தான் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும்னு நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். சென்செக்ஸ் என்ன பண்றான்? ப்ரீவியஸா ஒரு ஹை வச்சிருந்தான். இந்த ஹைய வந்து அப்படியே தொட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் கீழ போயிட்டு மேல வரும்போது, நல்லா வந்து மேல வந்தான். மேல வந்துட்டு அதுக்கு அடுத்து கீழ வரும்போது, அந்த பிரேக் அவுட் பண்ண லெவல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல வந்தான். திரும்பவும் கூட அதே லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்ப வந்து மேல வந்திருக்கிறான். திரும்பவும் கூட அதே லெவல்ல ரீடெஸ்ட் பண்ண வரலாம். அப்படி இல்லன்னா இந்த தடவ இதுக்கு மேல கீழ வராம இப்படியே கூட மேல போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. இதுல ஒரு பேட்டர்ன்னு சொல்ற மாரி வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லங்க. நீங்க இத வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ணி வேணா வைக்கலாம் சும்மா. ஸோ கரெக்ட்டா வந்துட்டு இந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கான். அங்க போம்போது ரிஜெக்ட் ஆகுற மாரி தெரியுது. சரி ரைட் என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி இது பண்ணலாம். ஒரு தடவ இன்னொரு தடவ கீழ வந்துட்டு மேல போனான்னா எங்க வரைக்கும் போவான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போவான். இல்லன்னா இது வரைக்கும் போவான். இப்ப இங்க போனான்னா, செல் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்க வந்தான்னா, பை பண்ண ட்ரை பண்ணலாம். இடையில எங்கேயுமே வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். அதாவது ஆப்ஷன்ஸ்ல சொல்றேன். ஸோ ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி வந்து எடுப்பீங்க? ஸ்ட்ரைக் பிரைஸ
ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிட்டு 2வது கேண்டில் எங்க இருக்குதோ அத பார்த்து 83,600 மேலேயே போயிட்டானா 83,600 அழகா இந்த மணிக்குள்ளார வரும். சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன்ல நெறைய ப்ராஃபிட் குடுப்பான். கீழ வந்துட்டானா, புட் ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த மணிக்குள்ளார வந்துரும். அது வந்து உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் குடுக்கும். அதனால கவலையே படாம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ். நீங்க ஸ்பாட்ட பாருங்க, ஃபியூச்சர பாருங்க, எதையோ பாருங்க. பார்த்துட்டு ட்ரேடு எடுக்க பாருங்க. சரியா? சென்செக்ஸ்ல என்ன பண்ணியிருக்கான் 83, 600, 700 வரைக்கும் போச்சு. நம்ம 600 வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 600ல என்ன மாரி வாய்ப்பு நமக்கு வந்து குடுத்தான்? வாய்ப்பு கால் ஆப்ஷன்ல பெருசா வந்து குடுக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா கீழ மார்க்கெட் போனதுனால சொல்றேன். அப்ப இதுலோடயே நம்ம பை பண்ணி பார்க்கலாமா? அப்டின்னா பை பண்ணலாம். தாராளமா பை பண்ணலாம். 244 மேல எது வரைக்கும் போச்சு? 280 வரைக்கும் போச்சு. 40 புள்ளி வரைக்கும் போயிருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? கீழ வந்தவன் கீழ அடுத்து உங்களுக்கு ஹைய பிரேக் பண்ணணுங்க. எப்பவுமே மேல வந்தானா சரிங்க. அடுத்த ஹைய வந்து பிரேக் பண்ணணும். அப்பதான் வந்து அவன் வந்து அடுத்து மேல வருவான். ஹைய பிரேக் பண்ணலனாலே நீங்க நம்பவே நம்பாதீங்க. கீழ போயிட்டு மேல வந்தானா, மேல வந்துருவான், மேல வந்துருவான், மேல வந்துருவான். கெட்டயவே கிடையாது. வரவே மாட்டான். இன்னும் கீழ தான் போவான். நீங்க நம்பி பைய வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க. எந்த இடத்துல தெரியுமா ஆட் பண்ணுவீங்க? இந்த கிரீன் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல ஆட் பண்ணுவீங்க. அவன் அவ்வளோ தூரம் தான் வருவான். ஏற்கனவே உங்ககிட்ட பை இங்க இருக்கும். இப்படி வந்தோம்னா ஒரு புல்லிஷ் அப்பா! கிரீன் கேண்டில்ப்பா. நம்ம ஒரு பை பண்ணோம்னா, அப்படியே இங்க வந்தானா, பிரேக் ஈவன்ல நம்ம வந்து வெளிய வந்துரலாம். கீழ போயிரும். ஐயோ! கீழ போறானே! மேல வந்தா நல்லா இருக்குமே! கீழ போயிட்டே இருக்கானே! கீழ போயிட்டே இருக்கானேன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது மேல வருவான். நல்லா மேல வரும். கிரீன் க்ளோஸ். திரும்ப இந்த இடத்துல ஒரு பை பண்ணு. பை பண்ணோனே என்ன பண்ணுவான்? கீழ போயிருவான். இந்த தடவ நல்லா கீழ போறான். போச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டான். இனிலாம் அவன் வரமாட்டான். அப்படின்னு நீங்க லாஸ் எல்லாத்தையும் புக் பண்ணுவீங்க. புக் பண்ணோனே வந்து மேல வருவான். அப்போ ஒண்ணு மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? ஹைய பிரேக் பண்ணலன்னா வரவே மாட்டான். நீங்க ஆட் பண்ணணும்னா தைரியமா கீழயே ஆட் பண்ணிடணும். ரெட்ல போயிட்டு இருக்கும்போதே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிலாம் பண்ணவே கூடாது. இல்ல சொல்றேன் நான். ஓகே. அப்ப திரும்ப கூட உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்க்கு வருதுங்க. இந்த சப்போர்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, 2ம் ரொம்ப பக்கத்துல இருக்கனால எத வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணு இங்கேயே எடுக்கலாம். இல்லன்னா இங்க கூட எடுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. இங்கேயே எடுத்தீங்கன்னா 157 சாரி 8 158ல எடுத்தோன்னா கொஞ்சம் மேல போய் க்ளோஸ் வச்சானா 166ல போயிட்டு அந்த கேன்ல அப்பாடா! மேல போயிருவான். அப்படின்னு நெனைக்கும்போது அடுத்த கேன்ல கீழ போயிட்டு. எங்க போய்ட்டான்? 131க்கே போயிட்டான். 58லேருந்து ஒரு 30 புள்ளி போயிட்டான் கீழ. நீங்க அந்த லாஸ ஏத்துட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஒரு பெரிய ஃபால் அப்படியே கன்டினியூஸா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கேண்டில் வரைக்கும் வந்து கன்டினியூஸா வந்தது. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இந்த பேட்டர்ன்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கணும். இது பார்த்துட்டீங்கன்னா, இப்படியே ஜிக்ஜாக்கா வந்துட்டே இருக்குதா? இந்த இடத்துல வந்தோம்னா, அப்படியே ரிலீஸ் ஆயி கடன்னு கீழ போனானா, இந்த மாதிரி ஒரு வேகமா வந்து கீழ வந்தானா, இல்ல வேகமா மேல போனானா, அதுக்கு மேல வந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. இது வந்து லிக்விடிட்டி ரன் மாரி வந்து பண்ணிருவான். இது கீழ இருக்கிற அந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுக்குறான்னு எடுத்ததுக்கப்புறம் ரொம்பலாம் போமாட்டான். ஏதோ யூசுவல் டேஸ்ல சொல்றேன். நார்மல் டேல. இப்ப இங்கிருந்தே அப்படியே கிரீன் குடுத்தான்னா, அப்படியே வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்ப என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவல்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்ட்டா அந்த லெவலுக்கு வந்துட்டு மேல தான் போயிருக்கான். அப்ப இது என்ன லெவல் இது? 21, 121, 170. திரும்ப கூட அந்த இடத்துக்கு வந்தாலே பை பண்ணுவீங்களா? பை பண்ணி பாத்துற வேண்டியது தான் அவ்வளோதான். 120 மறுபடியும் எது வரைக்கும் போனான்? 137 வரைக்கும் போனான். கீழ வந்து 112ல க்ளோஸ் வச்சிருக்கான். 8 புள்ளி கீழ வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். பயப்பட மாட்டீங்க. மேல தான் மறுபடியும் போயிருக்கிறான். 150 வரைக்கும் போயிருக்கிறான். 120லேருந்து 150. இது மாரி சின்ன ப்ராஃபிட் தான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் போயிருவான்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப போறதெல்லாம் காலையிலேயே முடிஞ்சு போச்சு. சரி அதே நேரத்தில சென்செக்ஸ் புட் ஆப்ஷன்ல என்ன வாய்ப்பு குடுத்தான்? மேலேருந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அடுத்து வந்து அந்த ஃபால அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே வந்தான். ஒரு கிரீன் க்ளோஸ் வந்தது. கிரீன் க்ளோஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த மாரி எதிர்பார்ப்போம். ஈக்குவல் லோவ பை பண்ணோம்னா மேல போகும் அப்படின்னு.
பட் ஆனா சில நேரங்கள்ல ஹிட் அண்ட் ரன் அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வந்தானா, இந்த இடத்துக்கு திருப்பி வரவே மாட்டான். எந்த இடத்துக்கு மேல போனா போயிருவான். அந்த பையிங் பிரஷர் இதுவரைக்கும் இருந்தது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் செல்லர்ஸ் மறுபடியும் கீழ கொண்டு வந்திருக்கான் மார்க்கெட். இதுக்கு மேல போனா மேல போயிருவான். எப்படி வால்யூமோட போயிருக்கானா மேல? வால்யூமோட போனான்னா எங்க போவான்? அடுத்த லெவலுக்கு போயிருவான். இப்ப இந்த இடத்துல இப்படியே வந்து ட்ரேட் ஆயிட்டே இருக்கான். ஒருவேளை இத பிரேக் பண்ணானா எங்க போவான்? அடுத்த லெவல் எங்க இருக்குதோ அங்க போயிருவான். ஓகேங்களா? அப்ப என்னாச்சு? இதுதான் லோ. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்து மேல போய் கீழ வரும்போது இங்க தான் இருந்தான். அடுத்து மேல போக முடியாம கீழ வந்தான். பட் ஆனா அதே இடத்திலேயே வந்து முடிக்கவும் செஞ்சுட்டான். வேலை முடிஞ்சது. எங்கேருந்து எது வரைக்கும் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 230லேருந்து எது வரைக்கும் போயிருக்கான்? 600 வரைக்கும் போயிருக்கான். 620 வரைக்கும் போயிருக்கு. இவ்வளோ பெரிய ஏற்றம் இருந்தது. ஆனா, நமக்கான வாய்ப்ப குடுத்துருக்கிறானான்னு பார்த்தோன்னா, சரியான வாய்ப்பு இந்த இடத்துல குடுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். புல் பேக் வரும்போது வந்து வரமாட்றான். இந்த இடத்துல வந்து கட் பண்ணி போம்போது வந்து இந்த மாரி போனான்னா, அடுத்த டார்கெட் இங்க இருக்குது. அப்ப இதுல எங்க என்ட்ரி எடுக்குது? இதோடைய ஸ்டாப் எங்க இருக்குது? இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அனலைஸ் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா தான் இந்த ட்ரேட்லாம் எடுக்க முடியும். நீங்க பாட்டுக்கு தன்னால ட்ரேட் வந்து எடுக்க முடியும். இந்த மாரி நீங்க ரூ. 500 பார்க்கணும். நான் சொல்றேன் பார்த்தீங்களா? இந்த சொல்றத வந்து ரூ. 500 பார்க்கணும். எப்படி நடந்திருக்குது? ஒருவேள பிரேக் ஆனா நான் எப்படி சொல்றேன் பார்த்தீங்களா? வால்யூம் வரும். வால்யூம் வருதா கரெக்ட்டா? வால்யூம் வந்த உடனே என்ன ஆகும்? அடுத்த லெவலுக்கு போயிருவான். அடுத்த லெவல் போயிடுறானா? 95% நடக்கும். 95% நடக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் லோவ கட் பண்றான், ப்ரீவியஸ் ஹைய கட் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிருங்க. போனா தான் மேல போவான். இல்ல போவே மாட்டான். நீங்க என்ன பண்ணாலும் போவே மாட்டான். போற மாதிரியே தெரியும். போற மாதிரியே தெரியும். எப்படி ஏதோ புல்லிஷா பெரிய கேண்டில் இருக்கும். போயிருவான் அப்படின்னு பார்க்கும்போது கீழ போயிருவான். சரியா? சென்செக்ஸ். சென்செக்ஸ் முடிஞ்சது. அடுத்து யாரு? மிட் கேப். மிட் கேப் நேத்து ஒண்ணு பேசினோம் ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் பார்த்தீங்க? யாரெல்லாம் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஸோ மிட் கேப் வந்துட்டு ஒரு ஹை வந்து வச்சிருக்கிறான். அடுத்து இந்த இடத்துல ஹை இருக்குது. இந்த இடம் வரைக்குமே செல்லுதாங்க அப்படின்னு நேத்து நான் சொன்னேன். நேத்து தினம் ஒரு பார்வையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மிட் கேப்ல மட்டும் அவன் மட்டும் வேற மாரி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இவன் மட்டும் இந்த குரூப்ல டூப்பு சொல்லுவோம்ல, இவன் தான் டூப்பு இதுல. ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த குரூப்ல மிட் கேப் நிஃப்டி தான் டூப்பு. இவன் மட்டும் ஒரு மாரி வந்து ட்ரேட் ஆகுறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் இன்னைக்கும் பண்ணான். ஆனா, இந்த லெவல் இப்ப தான் நம்ம இந்த சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஐய கட் பண்ணா அப்பதான் மேல போவான். இந்த ஐய கட் பண்ணா அப்பதான் மேல போவான். இதுவரைக்குமே செல்லு தான். இந்த இடம் வந்தா கூட செல்லு தான். கொஞ்சம் மேல போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான். லோ பண்ணியிருக்கான், அடுத்து லோ பண்ணியிருக்கான், அடுத்து லோ பண்ணியிருக்கான், அடுத்து லோ பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? ஒருவேள கீழ வந்தான்னா, கொஞ்சமா தான் வருவான். கொஞ்சமா. இங்கிருந்தே கூட திரும்பி இப்படி வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஹைய கட் பண்ணிருவான். ஒருவேள கீழ போனான்னு நான் சொல்றேன். இதுதான் ஹையி. நாளைக்கு ஓப்பன் ஆனோனே எதனா பியரிஷா போச்சு அப்படின்னா, அப்ப இதானே ஹையி. அப்போ இந்த ஹைய வந்துட்டு திரும்ப வந்து கட் பண்ணி மேல தான் வரும். ஒருவேள நாளைக்கும் புல்லிஷாவே மேல வந்தான் அப்படின்னா, ஒரு சின்ன புல் பேக் லைட்டா வரத்தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு அவன் மேல தான் போறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இது வந்து முடிஞ்சிச்சு. இது அதான் பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு. பார்த்தா அப்படிதான் இருக்கு. மேலேருந்து கீழ வந்தான், மேல போனான். கீழ வந்துட்டு கீழ அதே இடத்துக்கு தான் போனான். கீழ வந்து திரும்ப அந்த இடத்துக்கு போ முடியாம கீழ வந்தான். திரும்ப இப்படி போயிருக்கானா, இப்படி வந்துட்டு அடுத்தடுத்து வந்து இனி வந்து இதுதான் சீக்வென்ஸ். போயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மேல போனான்னா இந்த ஹைக்கே போயிருவான். அன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டாரு, "என்ன டைம் டிராவல் பண்றீங்களா?" அப்படின்னு. டைம் டிராவல்லாம் இல்ல. பார்த்து, 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 பார்த்து இது வந்து பழகிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பழகிடும். அப்ப இது வந்து இன்னொரு இதுவா கூட பண்ணலாம் நீங்க. இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இது நல்லா இந்த லெவல் தெரிஞ்சிச்சுல்ல. இப்படி ஒரு கனெக்ட் பண்ணலாம். இது 2த்தையும் கனெக்ட் பண்ணிட்டு, அப்புறமா அந்த ட்ரெண்ட் லைன இப்படி வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சுன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட ட்ரெண்ட் லைன வந்து போட்டுறலாம். புரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வரையறதுல
ஒரு சுச்சமோ என்னது இது சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இதையும் வந்து கனெக்ட் பண்றீங்க. எக்ஸாக்ட்டா கனெக்ட் பண்றீங்க. நீங்க கனெக்ட் பண்ண உடனே வந்து என்ன ஆகுது, இந்த மாரி வந்து கொஞ்சம் ஜிக்ஜாக்கா இருக்குது. அப்ப நீங்க இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணி, இது கொஞ்சம் மேல கொண்டு போய் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்ப இந்த மாரி கிடைக்குதா? அப்ப இந்த மாரி போட்டோம்னா மேலேயும் அதே மாரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதே, அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துரும். இது இது நீங்க பண்ண உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ மேலேயும் அதே மாரி பண்ணுதா? அப்ப இது என்னது எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்ட மாரி இருக்கே! டக்குனு உங்களுக்கே ஒரு பல்ப் எரியும். பார்த்துருக்கோமே இது எங்கேயோ மேல போறான், கீழ வர்றான், மேல போறான். கரெக்ட்டா அங்க தான்ப்பா வர்றான். அப்ப இந்த தடவ மேல போனான்னா எங்க போவான்? இங்க போயிருவானா? போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அங்க ஒரு வேள போயிட்டான் அப்டின்னா, அதுக்கப்புறம்லாம் வரமாட்டான். அதுக்கப்புறம் கீழ மேலேருந்து இங்க வருவான். இங்கிருந்து அங்க போவான். அந்த மாரிலாம் கனவு காணவே காணாதீங்க. அந்த மாரி நடக்காது. மேல போயிட்டான்னா என்ன பண்ணுவான்? மேல பிரேக் பண்ணி மேல போயிருவான். ஓகே. இப்படி தான் ட்ரெண்ட் லைன் வரையணும். ஸோ இது இது ஒரு லோ இருக்கு. இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழ வந்துட்டு போறான். இங்க இந்த மாரி பண்ணிட்டே இருக்கான். அப்ப இதையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு நீங்க இத கனெக்ட் பண்ணோனே மேல இருக்கிற ட்ரெண்ட் உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். கண்ணாடி மாரி தெரியும் உங்களுக்கு. அழகா போட்டோனே உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் இப்ப தான் பார்க்குறேன். மிட் கேப் வந்து இந்த விஷயத்த நான் இப்ப தான் பார்க்குறேன். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோனே அது தெரியுது. அதுவரைக்கும் தெரியல. அதனால தான் எப்பவுமே நீங்க ஒரு பேட்டர்ன்லாம் வரையறீங்க அப்படின்னா, அந்த பேட்டர்ன கலைச்சிருங்க. டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா தான், அடுத்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். ஓ! இந்த மாரி நடக்குதா? ஓ! இந்த மாரி நடந்ததுன்னா, இப்படி நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஓ! ரைட். ஓகே. ஐடியாலாம் அப்பதான் வரும். அப்போ இவன் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? என்ன பண்ணக்கூடாது? அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இத கட் பண்ணவே கூடாது கீழ. இவன் கீழ கூட வரலாம். ஒண்ணும் தப்பே இல்ல. வாப்பான்னு இதுவரைக்கும் கூட நீங்க விடலாம். ஆனா, இத கட் பண்ணக்கூடாது. இத கட் பண்ணான்னா முடிஞ்சது கத. கீழ போயிருவான். அப்ப நேத்து நம்ம என்ன பேசினோம்? இந்த லெவல் வரைக்குமே செல் தான்ப்பான்னு பேசினோம். அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டு கீழ வந்துட்டான். இன்னைக்கு என்ன சொல்றோம்? கீழ வரலாம். தப்புலாம் இல்ல. ஆனா வந்து இந்த லெவல கட் பண்ணக்கூடாது. பட் ஆனா வரமாட்டான். இங்கேருந்து வந்து பொறுமையா வந்து சீக்வென்ஸ் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டான். இந்த ட்ரெண்ட கட் பண்ணிட்டான் அப்டின்னாலே என்ன டார்கெட்? இங்க இருக்கு டார்கெட். பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம். இதுக்குள்ளார நம்ம 5 மினிட்ஸ் போயிடலாம். 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கான வாய்ப்பு என்ன குடுத்துருக்கான்? ஒண்ணும் குடுக்கல. மேல வரைக்கும் போய் மேல வந்துட்டு ஓரளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேல போயிருந்தான்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நேத்து நம்ம பேசின அந்த விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். எங்க இதுதான் ஹை. கிட்டத்தட்ட போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் போயிட்டான். இது என்ன 333 இது வந்து எங்க இருக்குது? 313 ஓ! 20 புள்ளி தான். ஒரு 20 புள்ளி போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து செல் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ ஒரு 20 புள்ளி போகாம அவன் வந்து என்ன பண்ணிட்டான், நேத்து ஹைக்கு பக்கத்துல இருந்தே வந்து இல்லன்னா இந்த இந்த லெவல்ல இருந்து கூட சொல்லலாம். கரெக்ட். இந்த லெவல்ல இருந்தே வந்துட்டு அப்படியே வந்து கீழ வந்துட்டான். இந்த கீழ வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லங்க. இத மட்டும் பண்ணியிருந்தான்னா போதும். நம்ம வந்து செல் பண்ணியிருந்திருப்போம். இத பண்ணல. ஆ ஆக மொத்தத்துல நம்ம இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியா நேத்து வரைக்கும் இல்ல. ஆ அதனால வந்துட்டு இந்த ட்ரேட வந்து சரியா வந்து எடுத்திருந்திருக்க முடியாது. மிட் கேப்ல சொல்றேன். அப்ப மேலேருந்து கடகடன்னு கீழ வந்த பிரைஸு எது சப்போர்ட்? இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல வந்து நின்னான் பார்த்தீங்களா? இங்கலாம் வந்து கடகடன்னு வந்தவன், இந்த சப்போர்ட்ல வந்து தான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நின்னான். ஒரு 40 நிமிஷம் நின்னான் இந்த இடத்துல. கொஞ்சம் கொஞ்சம் கிரீன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து கீழ கொண்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மாரி தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பையர்ஸால வந்துட்டு முயற்சி பண்ணி தோல்வி அப்டின்னா, மார்க்கெட்ட செல்லர்ஸ கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போறாங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வெற்றி தான். செகண்ட் டைம் வந்து 90% வெற்றி ஆகுங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. ஒரு சில வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன் இது. செகண்ட் டைம் சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ மேலேருந்து ஒரு தடவ வந்து ஒரு பெரிய ஸ்பீடு மூவ்மெண்ட் வரும். நல்ல பெரிய கேண்டிலா வரும். இல்லன்னா பெரிய ரிவர்சல் ஆகும்.
அந்த லெவல்ல இருந்து அப்படியே வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போ அந்த ஸ்பீடு மூவ்மெண்ட் இந்த கேண்டில் தான் வந்தது. இந்த கேண்டில்ல அதுக்கப்புறம் கிரீன் க்ளோஸ் வைக்கவே இல்ல. அப்ப ஸ்பீடு மூவ்மெண்டம் வந்தாலும் நம்ம வந்து கிரீன் க்ளோஸுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து, கிரீன் க்ளோஸ் வந்து இங்க தான் வச்சான். இதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோல வந்துட்டு எக்ஸாக்ட்டா இந்த லோக்கே வந்துட்டு 893. இந்த 893லேருந்து எது வரைக்கும் போச்சு? 13,072 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இதுதான் உங்களுக்கான மிட் கேப்ல உங்களுக்கான வாய்ப்பு இன்னைக்கு. பையிங்க்கான வாய்ப்பு. அதுவரைக்கும் வந்து டோட்டலா வந்து கீழ வந்துருச்சு. பட் ஆனா, இன்னைக்கு நம்ம 1 ஹவர்ல சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு லைன் போட சொல்லிக் குடுத்து போயி, எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்ல தான் போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அத வச்சு நாளைக்கு, நாளான்னைக்குலாம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்ப இவன் மேல போனான்னா எப்படி வந்து போவான்? இங்க ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு. இங்க ஒரு புள்ளி கிடைச்சிருக்குது. இங்கிருந்து நீங்க இத இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். அப்படியே அத காப்பி பண்ணி மேல இழுத்தீங்க அப்படின்னா, குளோன் மாரி நீங்க பண்ணுனீங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ட்ரேடிங் வியூலலாம் பண்றீங்க அப்படின்னா, அதிலேயே உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். இந்த மாரி நீங்க போட்டீங்கன்னா, மேலேருந்து கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப கூட மேல இப்படியே வந்து போகணும். மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டில கொஞ்சம் புல்லிஷ்னஸ பார்க்கலாம். அப்ப கால் ஆப்ஷன்ல வந்து என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே நடந்திருக்காது. ஏன்னா, பிரைஸ் வந்து மொத்தமா வந்து கீழ வந்திருக்கான். கடைசியா மட்டுமே வந்து கொஞ்சமா மேல போனதுனால, ஒரு 15லேருந்து 30 வரைக்கும், ஒரு 15 புள்ளி வந்து மேல போயிருக்காங்க. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் விசேஷம் இல்ல. புட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குதுங்க. அதாவது அதையும் தாண்டி போனோம்னா, அடுத்த லோ எக்ஸ்ட்ரீம் லோ வந்து இங்க இருக்குது. ஆனா, நேத்தைக்கு முந்தா நேத்துடைய லோ வந்து இருக்கு. முந்தா நேத்து இங்கிருந்து தான் பிரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போச்சு. அப்ப இன்னைக்கு வந்துட்டு நேத்தெல்லாம் மேல போன பிரைஸ் ஒரே அடியா எங்க ஆரம்பிச்சு மேல போனானோ, அதே இடத்துலேருந்து திரும்ப வந்து மேல போனான். பட் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்பவே மேல போயிட்டான். அப்ப 92லேருந்து எங்க போனான்? 450 வரைக்கும் போயிட்டான். 350 புள்ளி மேல போயிருக்குது. மிட் கேப் நிஃப்டில புட் ஆப்ஷன் இன்னைக்கு சரியான என்ட்ரி குடுத்துட்டு போயிருக்கிறான். அதாவது முதல் கேண்டல்லயே என்ட்ரி குடுக்கல. 2வது கேண்டல் தான் குடுத்திருக்கான். நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாரிலாம் உங்களுக்கு வந்து அடிக்கும். லக்கி பிரைஸ். இத நீங்க எதுவரைக்கும் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம்? இந்த பாடி வரைக்கும். அவ்வளதான். இதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியாது. பட் ஆனா இது ஃபுல்லாவே நீங்க வந்து எடுக்கணும் அப்டின்னா, ஒரே சாய்ஸு சீக்வென்ஸா ஃபாலோ பண்றது தான். இங்கிருந்து வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்தான். இதான் லோ. இந்த புல் பேக் இவ்வளோ தான் வந்தான். அதுக்கப்புறமா வந்து புல் பேக் பெருசா இல்லாம இங்க தான் வந்தது. அதுக்கப்புறம் மேல போய் புல் பேக் வரும்போது இங்க தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து மேல போயிட்டான். 450 வரைக்கும் போயிருக்கிறான். கடைசியா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எதனாச்சும் கேண்டில் நீங்க பார்க்குறீங்க. இல்ல அப்டின்னா, ஒரு நல்ல புல்லிஷ்னஸோட போயிட்டு இப்டி வந்து க்ளோஸ் விக்கிது கேண்டில். ஒரு சின்ன விக்கு கூட இல்லாம. அப்ப அதுதான் உங்களுக்கான எக்ஸிட் பாயிண்ட். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த பையிங் பவர் வந்து ஃபுல் எனர்ஜியும் யூஸ் பண்ணிருவாங்க. யூஸ் பண்ணோனே நீங்க வந்து வெளில வந்துரணும். ஒரு வேள கீழேருந்து பை பண்ணி, ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்டின்னா. அதே நேரத்தில செல்லுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த இடத்துலருந்து அவன் வந்து கீழேயும் வர ஆரம்பிச்சுருவான். கீழ வந்தா என்ன பண்ணிட்டு வரணும்? அடுத்து வந்து லோ பண்ணிட்டே வந்து போகணும். லோ பண்ணல. திரும்ப இதே இடத்துலேருந்து மேல போதான்னு ட்ரை பண்ணான். ஹையே பண்ணல. அங்கேருந்து திரும்பவும் கீழ வந்தான். இந்த தடவ லோ வந்து பண்ணிட்டு கீழ போயிட்டான். ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து நடக்குங்க. நீங்க இந்த மாரி நல்ல வால்யூமோட போச்சு, ஹெல்தியா இருந்தது மார்க்கெட் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா அந்த லெவல்லேருந்து தான் விழுவான். எக்ஸாக்ட்டா இந்த லெவல்லேருந்து தான் மேல போவான். இத பிரேக் பண்ற வரைக்கும் சொல்றேன். ஒருவேள இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருந்தான்னா, மறுபடியும் மேல தான் போயிருப்பான். ஒருவேள நீங்க இந்த இடத்துல பை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிருவீங்க. ஓகே. மிட் கேப் நிஃப்டி பார்த்துட்டீங்க. இப்ப என்னது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டில வந்து என்ன நமக்கு என்ன வாய்ப்பு? ஃபின் நிஃப்டில வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனே வந்து நல்லா வந்து மேல ஓப்பன் ஆயிருச்சு. ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாரி இருந்தது. அத பிரேக் பண்ணுச்சு. நல்லா மேல போச்சு. பட் ஆனா, செல்லுக்கான வாய்ப்ப தெளிவா குடுத்துட்டான் இவன். ஃபின் நிஃப்டி. ஃபியூச்சர்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ற மாரி இருந்தா, செப்டம்பர் ஃபியூச்சர் வந்து நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, கடகடன்னு மேல போனவன் கீழ வந்துட்டு பூமால. நல்ல அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. அதான் சொன்னேன் நான். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவோட பிகினிங்லயே சொன்னேன். நல்ல அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது.
இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இத ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவ்ளோ பெரிய புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து தான் போகும். அட்லீஸ்ட் நீ டே லோனாச்சும் வருவான். டே லோல வந்தான். திரும்ப மேல போம்போது எங்க போனோம்? இங்க போனோம். அங்க போனானா? போல. இங்க வரைக்கும் தான் போனான். அடுத்த தடவ போம்போது அத கூட கட் பண்ணல. கீழ வந்தான் அந்த லெவல கட் பண்ணிக்கலாம். எங்க வருவான்? அடுத்து இங்க வருவான். வரல. பட் ஆனா இங்க வரணும். வந்துட்டு தான் அப்படியே வந்து மேல போவோம். எப்போ சீக்வென்ஸ மாத்தி வைக்கிறானோ, எப்போ வந்து கீழ வர முடியாம மேல போக ஆரம்பிக்கிறானோ, அப்ப இந்த லெவலுக்கு வரமாட்டான். வராம மேல போயிடுவான். அப்ப எங்க போவான்? அப்ப இங்க போயிடுவான். அதனால தான் நான் உங்கள சீக்வென்ஸ படிங்க, சீக்வென்ஸ படிங்கன்னு சொல்றேன். சீக்வென்ஸ படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டே ரொம்ப ஈஸியாயிடும். எந்த இடத்துல வெளியில வரணும், எந்த இடம் வந்து உங்கள மீறி போகுது, தாங்குமா, தாங்காதா எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சீக்வென்ஸ் தெரிஞ்சதுன்னா. அப்போ ஃபின் நிஃப்டில கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்? எந்த இடத்துல இருக்குது? 24,600 24,600 கால் ஆப்ஷனு, புட் ஆப்ஷன். 2மே வந்து நம்ம எடுத்து வச்சு தான் நம்ம எப்பவுமே வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுத்துப்போம். நீங்க எதுல வேணாலும் ட்ரேட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணுத்துல ட்ரேட் பண்ணுங்க. எதுல ட்ரேட் பண்ணாலும் சரி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே தான். என்ன நடந்திருக்குது? முதல் கேண்டிலே வந்து கீழ வந்துட்டான். நேத்து லெவல் இங்க இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஸ்விங் ஆயி இப்படி வந்து நேத்து வந்து இப்படி வந்து முடிச்சிருக்கான். பட் ஆனா இந்த லெவலுக்கு வரல. வந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில்னால நம்ம அத பத்தி நம்ம பெருசா வந்து கண்டுக்க மாட்டோம். இப்போ மேல வரைக்கும் போச்சு பிரைஸ். திரும்ப கீழ அதே லெவலுக்கு வந்தாலோ, இல்லன்னா நேத்து லெவலுக்கு வந்தாலோ நம்ம வந்து பைய ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு சின்ன லாஸ் வந்திருக்கும். வெளியில வந்துர வேண்டியது தான். வேற ஆப்ஷன் இல்ல. அதே நேரத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹை வச்சது. அடுத்த புல் பேக் இவ்வளோ தான் போச்சு. அடுத்த புல் பேக் இவ்வளோ தான் போச்சு. அடுத்த புல் பேக் வந்து அவனால மேல போவே முடியல. இந்த மாரி இருக்கிற நேரத்தில நீங்க வந்து பை பண்றத கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும். அதே நேரத்தில நீங்க புட் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு நிமிஷம். புட் ஆப்ஷன் இங்க இருக்கு. இங்க இருக்கு. அதே நேரத்தில நீங்க புட் ஆப்ஷன் பார்க்குற மாரி இருந்ததுன்னா, என்ன ஆச்சு? 162 க்ளோஸ் எங்க வந்து வச்சிருக்கு? 154 ஒரு 8 புள்ளி வெயிட் பண்றீங்க. திரும்ப வந்து மேல போயிருக்குது. இன்னி இது ஹைக்கு போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குது. ஏன்னா, இந்த இடத்துல ஒரு 4 கேண்டில் ஒரே இடத்திலேயே இருக்குது. வால்யூமோட பிரேக் ஆச்சு. அப்ப இங்க போயிடும். அதானே இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஆனா அங்க போல. திரும்பவும் இந்த இடத்துல அப்படியே நின்னுட்டே இருக்குது. மறுபடியும் வால்யூமோட பிரேக் ஆச்சு போயிடுச்சு. இந்த தடவ போயிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட எங்க இருந்து மேல போயிருக்கிறான்? 160. 160ல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்குது பிரைஸு? 290, 300 வரைக்குமே போயிருக்கு. ஸோ இந்த மாரி வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து நீங்க உள்ள போயி, அந்த வாய்ப்ப வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் எப்போ உங்களால முடியும் அப்டின்னா, பயிற்சி பண்ணா தான். நெறைய இந்த மாரி நீங்க பார்க்கணும். நெறைய நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு அத ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். பதட்டம் வராது. பதட்டப்படுறது தான் பெரிய பிரச்சனையே வருது. பதட்டம் இல்லாம ட்ரேட் வந்து அழகா நீங்க வந்து எடுத்துருவீங்க. ஓகேவா? பதட்டப்படுறதுனால தான் பிரச்சனை. ஸோ பதட்டம் இல்லாம இந்த மாரி வந்து நீங்க பொறுமையா வந்து ட்ரேட் எடுத்து, நெறைய வந்து வெற்றிகள வந்து குவிக்கணும் அப்டின்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன் நான். இவ்வளோ நேரம் என்னோட பொறுமையா இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.